ஹலோ guys, வணக்கம். 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 ரியாலிட்டியில் நிறைய விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது, சொன்னால் அப்படின்னு இருக்கீங்க. பட் ஐம் கோயிங் டு ஷோ யூ லைவ். நான் ஒரு இடத்துல படித்தேன் தட் நம்ம பைப் தண்ணி, அதாவது கவர்மெண்ட் மூலிமா ட்ரீட் பண்ணப்பட்ட தண்ணி குளோரின் போட்டு தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அந்த தண்ணியில் வந்து குளோரின் இருக்குது. ஸோ நம்ம அரிசிலாம் கழுவுறோம்ல, இது மெயினாக நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அம்மா பூலோட் செஞ்சிங்க. இப்போ இன்னைக்கு காலையிலலாம் பூலோட் ஊறிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அந்த தாட் வேறு வந்துச்சு தட் மேபி வி ஷுட் டூ இட், அந்த இம்பேக்ட் இன்றைக்கி காமிச்சிடணும் அப்படின்னு. ஸோ என்ன நடக்குதுன்னா, அந்த குளோரின் வந்து நம்ம அரிசியில் சிரப் பண்ணப்படுது. ஸோ இதை தான் நான் வந்து உங்ககிட்ட இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா, சீப்பான வேலை, நியாயமான வேலையில் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியுன்றதான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகே, டீலா? Thank you so much, Amma. Always there for me. Okay. Anyway, பைப் தண்ணியில் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ we've got the அரிசி. ஓகே, அரிசி வந்து போடுறதுக்கு முன்னாடி நான் போய் நம்ம டேப்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கேருந்து எங்கள் அப்பா சாட்சி, எங்கள் அம்மா சாட்சி. எங்கள் அம்மா அப்பாவோட புதுசு புதுசுன்னு என்னை பற்றி பேசினாங்கன்னா அதுக்கு நீங்கள் சாட்சி. எல்லா எக்ஸ்பிரஷனையும் நோட் பண்ணுங்க, மிஸ் பண்ணாம பாய்க்கிறது அந்த கிச்சன் டேப் தான். நாளையிலேருந்து நான் அதில் அரிசி கழுவ மாட்டேன். ஓகே, இதுதான் கிச்சன் டேப் வாட்டர். ஓகே, இதை வந்து நான் முதல் ஒரு கப்பில் இங்கே ஊற்ற போகிறேன். இந்த கப்பில், இந்த கப்லையாப்பா, ஏதோ ஒரு கப்பு. ஓகே, ஸோ இந்த கப்பில் ஊற்ற போகிறேன். பாதி தான் ஊற்ற போகிறேன், மீதியை ஐம் கோனா ஜஸ்ட் லீவ் ஹியர். ஓகே, பைப் தண்ணி, ஆனால் ஒன்றில் அரிசி இல்லை, ஒன்றில் நான் அரிசி போட போகிறேன். ரைட், ஸோ இதில் போடுவோமா? சாரி பாப்பா, அப்புறமா எதுவுமே கீழே இருக்காது, சாரி. போதும், அரிசி இருக்கிற விலைக்கு மிச்சத்தை பொங்கல் வச்சிருங்கம்மா. பொங்கல் வைக்கிறீங்களா நாளைக்கு? நான் வந்து ஓகே, நான் படித்தேன் கிண்டிட்டா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா கிண்டுனா சோறில் இருக்கிற இந்த ஸ்டார்ச் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதை நம்ம கிளற வேண்டாம். இதுதான் அந்த குளோரின் இண்டிகேட்டர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் மீன் தொட்டிலையும் பாய்க்கலாம். குளோரின் ரொம்ப இருந்தால் மீன் செத்து போயிடும். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டில் இருந்தால் அப்போ நமக்கும் அதே கேஸ் தானே. ஓ மை காட். ஸோ குளோரின் இண்டிகேட்டர் நம்ம இதில் போடுவோம். போட்டோன்னே என்ன ஆகுது போடுறீங்க, நல்லா தெரியட்டும். குளோரின் இருக்கு பைப் தண்ணியில, குளோரின் இருக்கு. எப்படி தெரியும்? ஏன்னா இது வந்து அந்த இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் நம்ம டிராப்ஸ் ஊத்தும் போது குளோரின் இருந்தா கலர் எல்லோவா மாறும். ஓகே, பட் அந்த இண்டிகேட்டர்ல எக்ஸாக்டா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, அதுல இன்கிரீடியன்ட் பெர்டகானம் போட்டிருக்கு. Aquadine chlorine tester gives a fast, easy, direct determination of chlorine content in the water. So இது வந்து மீன் தொட்டிலையும் பாய்க்கிறதுல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this is all chlorine in our water. பட் என்ன விஷயம்னா, அதே தண்ணியை நம்ம குளோரின் தண்ணியை பாருங்க, நம்ம வந்து அரிசி கழுவை பாய்க்கும் போது ஓகே அங்கே அரிசி இருக்கு, அதனால கலரும் கொஞ்சம் வேறையா இருக்கு. பட் இப்போ நீங்க பாருங்க, பட் லேட்டா பாருங்களேன், டிரான்ஸ்பேரண்ட் ஆயிரும் இந்த தண்ணி. ஏன்னா இப்பவே பாருங்க கேஸ்லாம் போகுது, முட்டையா வெளியாகுது பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் தண்ணியை இழுக்குது. கேன் யூ சி எல்லோலாம் பாருங்க கீழே போகுது அரிசிக்கு, விச் மீன்ஸ் அந்த குளோரின் எல்லாம் நம்ம சாப்பாடுக்குள்ள போகுது. ஏன்னா தண்ணி சூடு ஆகுது, எஸ், ஆனா கொதிக்க வைக்கிற தண்ணி மாதிரி இல்லை. ஏன்னா தண்ணி சூடாக்குற கட்டியும் பாருங்க அரிசிக்குள்ள போகுது. ஸோ என்னதான் நம்ம சுடு தண்ணியில சமைச்சாலும் இட்ஸ் ஸ்டில் going into our water. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏன் காலியாக இருக்குன்னா, நம்ம சொல்யூஷன் நான் இங்கே காமிக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நம்ம ஆக்சுவலி அன்னாடும் பயன்படுத்துகிறோம், ஆனால் அரிசி கழுவு சரியாக பயன்படுத்தலை. அரிசி கழுவு நான் பைப் தண்ணி தான் பாய்க்கிறேன், இனிமேல் பாய்க்கிறேன். ஆமாம், ஆக்சுவலி இது வந்து அட்டாமி வாட்டர் பிக்சர். இது வந்து உள்ளேயே ஃபில்டர் இருக்கிற ஒரு வாட்டர் ஜாக். 2.5 லிட்டரோட 3 வச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது மூவ் அரவுண்ட் பண்ண. எங்கள் வீட்டில் கரண்ட் பாய்க்கிற வாட்டர் ஃபில்டர் எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இதுதான் இல்லை, யூ ஆல்ரெடி ஹேவ் அ வாட்டர் ஃபில்டர். ஸோ அந்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது குளோரின் டெஸ்டர்
குளு 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 குளு. குளோரின் அங்க இல்ல. So all that has been filtered through our filter. ஓகே. ஸோ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, இதை வாங்குங்கன்னு கூட நான் இப்போ சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான தேவைகள் வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்ஸ்டால்மெண்ட் மைண்ட் செட்ல தான் அந்த பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணதை தவிர உங்களுக்கு சுத்தமான தண்ணி கொடுக்கணுன்ற நோக்கம் மட்டும் கிடையாது. ஸோ அட்டாமி மாதிரி பிராண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து செல்ஃப் ஐ கேன் மெயின்டைன், உடையாது. அன்லெஸ் நீங்க கரடி மாதிரி எடுத்து அப்படி போட்டீங்கன்னா அது உடையும். மனிதர்கள் பயன்படுத்தினா உடையாது. இது எத்தனை வருஷமா பாருக்கு. இது வந்து பிபிஏ பிளாஸ்டிக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேங்க் வாட்டர் நம்ம குளிக்கிறோம்ல, அதுல குளோரின் கொஞ்சம் குறைவா இருக்குமா. ஏன்னா அது தங்கியே இருக்குல்ல, குளோரின்லாம் இறங்கிருமா. ரஸ்ட் மற்றதெல்லாம் இருக்கும்ல, அதுவுமே வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். மாசம் 60-70 வெள்ளி போல, 75-70 வெள்ளி போடுங்களேன். இருங்க. 70 டைம்ஸ் 12. ஓகே, இதுவே 840 வெள்ளி. இன்னும் கரண்ட் காசு சேர்க்கல. இட்ஸ் ஹிடன் சார்ஜஸ். மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக சார்ஜஸ் இல்லை போல இருக்கு. ஸோ கரண்ட் காசு ஒரு மாசத்துக்கு வாட்டர் ஃபில்டர்னால 10 வெள்ளி வச்சா கூட 12 மாசத்துக்கு 120 வெள்ளி. ஸோ ப்ளீஸ் ப்ளஸ் 120. ஸோ 960 ரிங்கெட். பேசிக்லி நீங்கள் குடிக்கிற தண்ணிக்கு 1000 வெள்ளி கட்டுறீங்க. அதையும் நீங்கள் சரியாக மாதம் மாதம் கட்ட முடியலன்னா பிளாக் லிஸ்டட் ஆகிடுறீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது. ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது, பிகாஸ் இட்ஸ் டைரக்ட் செல்லிங் பிளேஸ். பட் நோ, அதுதான் சிறப்பே. நான் நாளையிலேருந்து இந்த ஃபில்டர் தண்ணியில் தான் அரிசி கழுவுவேன். குட். இவ்வளோ நாளாக நான் டேப் வாட்டர் பாய்ச்சேன். ஐ வில் யூஸ் திஸ். Absolute quality, absolute price. ஸ்மார்ட் கன்சியூமர்ஸ். எஸ். ஸோ 960 ரிங்கெட் ஒரு வருஷத்துக்கு, பேசிக்லி 1000 ரிங்கெட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நம்ம வீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பிக்சர் நம்ம வீட்டில் 3 இருக்கு. பேசிக்லி அந்த வாட்டர் ஃபில்டரும் வந்து 5 வருஷம் பே பண்ணுவாங்க. அப்போ 5000 ரிங்கெட் காசு கட்டுறாங்க. இந்த வாட்டர் பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 299 ஒரு 299. வாட்டர் ஃபில்டர் வேற 75 வெள்ளி. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2 வாங்கினா கூட டோட்டல் இஸ் 374 ரிங்கெட். ஓகே, அண்ட் த ஜக் 1 டைம் பர்ச்சேஸ். ரைட். ஸோ அதுக்கப்புறம் மறு வருஷம்லாம் வந்து 75 ரிங்கெட் ப்ளஸ் 75 ரிங்கெட். ஏன்னா நீங்கள் வாட்டர் ஃபில்டர் மட்டும் 2 வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு 150 வெள்ளி தான் செலவு. எங்கள் வீட்டில் வந்து 3 வாட்டர் பிக்சர் இருக்கு. 299 டைம்ஸ் 3. ஆனால் இது வரைக்கும் இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் கூட மாற்றலை. இது வரைக்கும் எத்தனைப்பா மாற்றிருப்பீங்க ஃபில்டர்? ஆமாம். சி, இட்ஸ் ஸோ எஃபிஷியன்ட். 3 வாங்கி 897 வெள்ளி. வாட்டர் ஃபில்டரும் அப்பா மாற்றினது ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி ஒன்று வந்து நான் லங்காவியில் பாய்ச்சிட்டு இருந்தது வேற. நான் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு ஜெனுவின்லி ஜஸ்ட் ஆட் இட்லாம். டோட்டல் ப்ளஸ் 75. மேபி நீங்கள் ஒரு வாட்டி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. ப்ளஸ் 75 1047 வெள்ளி தான் செலவு பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பேன் ஆஃப் 3 இயர்ஸ். ஸ்மார்ட் கன்சியூமர். ப்ளஸ் இதை ஒன்றா செஞ்சா வருமானம். ஆமா, பிவி பாயிண்ட்ஸ் வேற இருக்கு. ஒன்றுக்கு வந்து அட்டாமியில் என்ன பாயிண்ட்ஸ்? அட்டாமி ஆப் வச்சிருக்கீங்களாமா? அட்டாமி ஆப் இல்லையா? ஓ, பண்டையில பேபி கேர்ள். தேங்க்யூ. சச்சம்மா, வாட்டர் பிச்சா ஸ்பெல் பண்ணுங்க எல்லாத்துக்கும். வாட்டர் ஸ்பெல் இருமா. யூஸ் டு பி ஈட்டர்னு போட்டிருக்கீங்க நீ. ஈட்டர் பிக்சர் பசிக்குதா? இல்லை. புரோட்டீன் குடிச்சிங்களா? வாட்டர் வாட்டர் பிக்சர். நான் உங்களை ஸ்பெல் பண்ணதுன்னு சொன்னேன். எவ்வளோ பேர் அங்கே அண்ணன் நம்ம லோரி ஓட்டுற அண்ணனுக்குலாம் இது ரொம்ப 285 26,000 299 கூட இல்லை கைஸ். 285 தான். 26,000 பாயிண்ட்ஸ். இதான் 10,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்துட்டாலே வருமானம் கதவுகள் திறக்கப்பட்டுருச்சு. அப்புறம் குரூப் பிவி கூட அச்சீவ் பண்ணுறது. இது வந்து ஒன்றா மைண்ட் செட்டை கோத்ரூ பண்ணால் நீங்கள் எச்சச்ச டூ த மேத்ஸ்மா. என்னம்மா குடிக்க போறீங்களா? அதை
தண்ணி கலர் பாருங்க, பட் லைட் ஆகிக்கிட்டே வருது பிகாஸ் த ரைஸ் இஸ் அப்சார்பிங் த chlorine guys. alright, ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க்கை ஷேர் பண்ணுறதை விட இந்த அட்டாமி பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணுற லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சைன் அப் யோர் செல்ஸ் ஃபார் அ பெட்டர் லைஃப் வித் அட்டாமி, ரைட்? ஸோ absolute quality for absolute price. You would not regret it. correct அப்பா? Correct. ஓகே, எனிவே QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.